நான் பயப்பட மாட்டேன். இந்த பாருங்க, இன்னைக்கு நீங்க விளக்கெண்ண குடிக்கணும் விட மாட்டேன். இது வரைக்கும் அவளை தொட்டது இல்ல, இப்ப தொட்டுடுவேன். ஜாக்கிரதை. பாலாடையிலயாவது உங்களை பாருங்க, இதை புகிட்டு விடுவேன் நானு. இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு. போடு. வேலை வெட்டி இல்லாம உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கல. ஏன்டா தடி மடவா நின்னு பாத்து நிக்கல. புடிங்களா போய் புடியட்டா. அப்பா அனாவசியமா கலட பண்ணாதீங்க, சீக்கிரம் குடிச்சிருங்க. இந்த பாரு, நீ படிக்கல புடிக்கிற படிச்சுடுவேன். போடு. வேண்டாடா, அடிக்கடி பட்டு போறது. சமத்தோன்னா நீங்க இங்க பாருங்க, உங்களுக்கா சக்கரை கொண்டு வந்திருக்கேன். ஒரு ரூபா விளக்கெண்ணெய் சாப்பிடுவேளா, ஒரு ரூபா சக்கரை சாப்பிட்டு போயலாம். நேக்கு சக்கரை வாயில போட்டுடும், விளக்கெண்ணெய் நீ சாப்பிட்டுடும். ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா இது அடம் பிடிச்சிட்டு? சமத்தா நீங்களே வாங்கி குடிச்சிடுங்க. அப்பா சமத்தா சாப்பிட்டுங்களேன். அம்மா ரொம்ப பிடிவாதக்காரி. கடுகு தாளிக்கிறச்சே சமையல விளக்கெண்ணெய் கலந்துட்டால நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம். சோ பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டுங்களேன்ப்பா ப்ளீஸ். இது பாருங்கண்ணா, ஒரு கப்பு சக்கரை இருக்கு. விளக்கெண்ணெய் குடிச்சிருவேளா, இந்த சக்கரை எல்லாம் முழுங்கிடுவேளா. என்னடா கல்யாணராமா, என்ன சடுகுடு விளையாண்டுகிட்டு இருக்கிற? வாடா தாமதம் நல்ல நேரத்துக்கு வந்தாய். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. எங்க போயிருந்தா இவ்வளவு நாளா? லண்டன்ல இருந்து வர்றேன், ஜப்பானுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏரோட்ரம்ல உன் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, உனக்கு 30வது வெட்டிங் டே. ஆமா, வெட்டிங் டே முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுடா. இதான் என் கல்யாணத்துக்கு வர வேண்டிய சீமந்தத்துக்கு வந்தாயே. எல்லாத்துக்கும் 10 மாசம் நோக்கு 12 மாசம். அதனாலதான் எனக்கு தாமோதரன்னு பேரு. அடியே என் ஃப்ரெண்டு வந்திருக்காண்டி. இன்னைக்கு அவன் கூட பேசிக்கிட்டு இருந்து நாளைக்கு சாப்பிடுறேன். நடக்காது. அவர் ஒண்ணு வேத்து மனுஷர்ல, இத குடிச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஐயோ, விளக்கெண்ணெய் குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயால பேசுறது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், 2 பேரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்களே. என்னது மரியாதை இல்ல அப்படின்னு தப்பா எல்லாம் நீங்க நினைக்கப்படாது. 1 மாசமா விளக்கெண்ணெய் குடிக்க மாட்டேன்னு படுத்திட்டு இருக்காரு. விளக்கெண்ணையா? இது என்ன பெரிய விஷயம்? எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரே அமுத்துங்க, நான் ஊத்துறேன். இப்படிதான் காலையில இருந்து மிரட்டிட்டே இருக்காரு. காலையில இருந்தா வேற கம்பு இல்லையா? என் கம்ப வேற லண்டன்ல வச்சுட்டு வந்துட்டானே. உங்க புராணம் நேக்கு வேண்டாம். முடிஞ்சா அவரை பிடிக்கிற வழியை பாருங்க. அச்சோ, ஊத்தி விட்டாளே. அம்மாடா. என் வாயில சக்கரை, அவன் வாயில விளக்கெண்ணெய். மாத்திட்டேனா பாருங்க, தெரியாம நானு பழகுன தோஷத்துக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் காப்பி குடிப்பீங்களா, இப்படி விளக்கெண்ணெய் ஊத்துறீங்களே. பரவாயில்ல, நம்ம ஆத்துல 2 ஒண்ணு. பர்வதம்மா, சின்ன வயசுலயே இப்படித்தான். 2 இட்லி வச்சிருந்தா எனக்கு ஒரு இட்லி கொடுத்துருவான். 2 பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பான். ஒரு நாள் பென்சிலை சீவுறேன்னு அவன் விரலையே சீவிக்கிட்டான். பதிலுக்கு ஏன் விரலையும் சீவிட்டான். என்னடா பாவின்னு கேட்டா, இட்லியில தான் பங்கா, விரல்லையும் தான் பங்கு. பிளைட்ல வரும்போதே ஒரு மாதிரியா கலக்குச்சு. இப்ப வந்துருச்சு. அது சமயம் கேட்டா, அது பழக்கம் எடுக்கிற இடம்டா. பாப்பா, இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே. இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும். என்ன சரிப்பட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா. ஹோட்டல்ல தானே வந்து பார்க்கணும். சரிப்பட்டு வருங்கிறியா? நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா? எஸ், ஐ அம் சரசு. glad to meet you. பரவாயில்ல இருக்கட்டும். பாப்பா ஐ அம் very glad to. சிகரெட்? பரவாயில்ல. சிகரெட்? sorry, I use tobacco. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனாலதான் உங்களையே இங்க வர சொன்னேன். ஏண்டா படுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்தது இல்ல. உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன். இப்படி எல்லாம் நடந்துருத்து. வா படுவா, இன்னைக்கு ஒண்ணு பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சுடுத்தே, நல்லா பிடிச்சுடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்ப எனக்கு சனியை பிடிச்சுடுத்தோம். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய்
என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர் அப்பே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? கோச்சுக்கானுங்க திம்பேர், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். இந்த கீரைய போல அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எஸ். ஓகே. வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். எஸ். ஓகே. பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன். நாகப்பட்டினம் பொண்ணை போய் பார்க்கணும். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன். திருவாரூர் பொண்ணை போய் பார்க்கறோம். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன். அந்த மாயவரம் பொண்ணை போய் பார்க்கறோம். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய்? நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. உன் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்கோ திம்பேர், அவளை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போறாத திம்பேர். அவ அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு உங்க பையனுக்கு 1000 பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மிஸ்டர் தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர். என்ன திம்பேர்? நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா. ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாட்றாமா சாப்பாட்றாமா. வா நாட்டு பொண்ணே, வலது கால உள்ள எடுத்து வச்சு வா. அப்பா, நான் இந்த ஆத்துக்கு முதல்ல வந்திருக்கேன். உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரு இங்க வா, குழந்தை நமஸ்காரம் பண்ண போறான். ஆசீர்வாதம் பண்ணு. என்ன அப்பாட்டாடி, என்ன அப்பாட்டா. தீர்க்க சுமங்கலியா நன்னா இருமா. ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும். எழுந்திருக்கும். அத்திம்பேர், என் பொண்ணு உங்க ஆத்துக்கு காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பாருங்களேன். உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போறான். உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும்டாப்பா. அழைச்சிட்டு போ. உள்ள பாப்பா. என்னண்ணா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானே? என்ன கேள்விப்பட்டேன்? நீங்களே ஓய்வு பெற விரும்புறதா லெட்டர் கொடுத்தா கேள்விப்பட்டேன் சார். ஓ, என்னுடைய வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பத்தி கேட்கிறீங்களா? உண்மைதான். என்னண்ணா இப்படி சொல்றேன்? உங்களுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்றேன்? நீ ரிட்டையர் ஆயிட்டே ஆத்துக்கு போடான்னு அவ்வா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உழைச்சுட்டேன். போதும்னு தோன்றது சீக்கிரமா ரிட்டையர் பண்றேன்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். சார், அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த ஆபீஸ்ல நீங்க கன்னியூ பண்ணு சார். பைத்தியக்காரா, உங்களுக்காக தானே நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறேன். உங்களை யாராவது ஒரு திறமையுள்ள இளைஞன் நாளைக்கு இந்த சீட்டுக்கு வர வேணாமோ? எத்தனை நாளைக்கு கிழவர்களே இந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறது? அது மட்டும் இல்ல, நானு 3 சிங்கங்களை பெற்றிருக்கேன். அவ தயவோட என்னுடைய எதிர்காலத்தை ஜாம் ஜாம்னு நன்னா கழிச்சுடுறேன். திராணி இருக்கச்சே அடிக்கிறது பாருங்க ஆத்துல. குருடி என் கண்ணாடி. ஐயா, ராஜாஜி சீவல் கும்போணவத்துல என்னடி கிழவி குஷியா குமுதம் பிடிக்கிறாய்? தாத்துல எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமே. என்ன ஓடும் உங்களுக்கு? பால் உறக்க சுட்டியா? மழை அப்ப உறக்க விட்டா. கொண்ட கதவை சாத்துட்டியா? மழை சாப்பிட்டானே.
மொட்டை மாடியில ஷர்ட்டை வள துணிஞ்சு எடுத்துட்டியா? அப்ப எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அயன் பண்ணி அழகா விட்டுவிட்டேன். இதுல குத்திடுவேன். எதுக்கடுத்து மரவதை முடிட்டா நீ தாத்துல ரெடி பண்றாய். என்ன பண்ண சொல்ல? என்ன பண்ண சொல்ல? அந்த குழந்தை என்ன ஒரு காரியம் பண்ண விடுறதில்ல. நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன், நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன். நீ எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு இப்படி உழைக்கிறான்னா சும்மா சொல்லக்கூடாது. நீங்க அன்னைக்கு சொன்னது 101 வார்த்தை. நம்ம பண்ண பூரி ஜென்மத்து புண்ணியம்னா மரகத நமக்கு நாட்டு பொண்ணா வந்தது. அவ இந்த ஆத்துக்கு நாட்டு பொண்ணு இல்லைன்னா இந்த ஆத்து பொண்ணு. என்ன சமயக்கட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தேனே குடிச்சேல? நான் என்னடி பூனையா சமையக்கட்டுல வந்து பால் குடிக்கிறதுக்கு? லேட்டா வந்தேன்னு கோவமா? பின் என்னடி பாலை பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்ன பண்றது? சொல்றியே தவிர வேற ஒன்னத்தையும் காணும். காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல? இருந்தா நான் கூப்பிட முடியுமா? இந்த பாருங்க, ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலையெல்லாம் மாட்டு பொண்ணு கிட்ட குடுக்கறதுக்கு தான். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாம தனியா இருந்தா அது வேற விஷயம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? விடுங்கண்ணா, ஐயோ விடுங்கண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்டு கௌரி தெரியுமா? அவ கதை இப்ப எதுக்குடி? யாரு அவ? அதான் நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாளே. ஓ செக்கசபன் நன்னாவே இருந்தாளே. அப்ப நான் நன்னா இல்லையா? இல்லடி நீயும் நன்னா தான் இருக்க. உன்னோட அவ பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன். போங்க. அவகிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னமா? கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிட்டாளாம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? கௌரி இப்போ டிவி வாங்கிட்டாளாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளாம், பெட் கிரைண்டர் வாங்கிட்டாளாம், மிக்ஸி வாங்கிட்டாளாம். அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அப்படியா? ஆமா. அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? ஐயோ என்னடி குழப்புற? நீ என்னதான் சொல்ற? நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல நடக்குமா என்ன? ஐயோ நீ முதல் தேதியாச்சே. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 1 சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்கணும். ஏன் என் கையில கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா? இங்க பாரு, இது வரைக்கும் இந்த சம்பள கவர் 2 கை தான் வாங்கியிருக்கு. 1 ஆபீஸ்ல என்னோட கை, இன்னொன்னு என்கிட்ட இருந்து அப்பாவோட கை. உடனே சரி பண்ணிட்டு வா, அப்பா கீழ நின்று இருக்காரு.